திமுகவின் தேர்தல் வியூக அமைப்பு நிறுவனமான பெண் நிறுவனத்தின் சர்வேயில் 100 தொகுதிகளில் திமுகவுக்கு கடுமையான சவால் காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதும் 25 எம்எல்ஏக்கள் உறுதியாக தோற்பர் என கூறப்பட்டிருப்பதும் அக்கட்சியின் தலைமைக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து 159 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. அதிமுக பாஜக கூட்டணி 75 தொகுதிகளை கைப்பற்றியது. 2026 சட்டசபை தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதோடு 200 தொகுதிகளில் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற இலக்கு நினைத்து தேர்தல் பணிகளை தமிழகம் முழுவதும் திமுக துரிதப்படுத்தியுள்ளது. இதற்காக பல கட்டங்களில் கட்சியினரும் கட்சிக்கு அப்பாற்பட்ட வியூக வகுப்பு நிறுவனங்களை சேர்ந்தோரும் முழு வேகத்தில் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். தேர்தல் வெற்றி, தோல்வி, சாதகம், பாதகம் ஆகியவை குறித்து பெண் நிறுவனம் சமீபத்தில் தமிழகம் முழுவதும் நடத்திய சர்வே அடிப்படையில் 100 தொகுதிகளில் திமுக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதேபோல தற்போதைய எம்எல்ஏக்களில் 25 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு அளித்தால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு துளியும் இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த சர்வே முடிவுகளை அடிப்படையாக வைத்து தேர்தலை நோக்கிய செயல்பாடுகளில் நுணுக்கமாக சில விஷயங்களை அதிரடியாக செய்ய திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது. அதற்கேற்ப தமிழகத்தில் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளையும் சிவப்பு, ஆரஞ்சு, இளம்பச்சை, அடர்பச்சை என 4 நிறங்களாக பிரித்துள்ளனர். கடந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைந்த தொகுதிகள், உட்கட்சி பூசல் அதிகமாக உள்ள தொகுதிகள், வெற்றிக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொகுதிகள் ஆகியவை சிவப்பு நிறமாக பிரிக்கப்பட்டுள்ளன. எதிர்கட்சிகள் பலமாக இருக்கும் தொகுதிகள், கடும் போட்டி நிலவும் தொகுதிகள் ஆரஞ்சு நிற பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளன. திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் தொகுதிகள் இளம் பச்சை நிறமாகவும், திமுக தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி நிச்சயம் என்கிற தொகுதிகள் அடர்பச்சை நிறமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த 4 நிறங்களின் அடிப்படையில் சட்டசபை தொகுதி நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேசி வருகிறார். முதற்கட்டமாக நடந்த சந்திப்பில் மாநில நிர்வாகிகள், மண்டல பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். அப்போது திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் கேட்ட பல கேள்விகளுக்கும் நிர்வாகிகள் பதற்றத்தில் தெளிவாக பதிலளிக்க தடுமாறியுள்ளனர். பலர் பதிலளிக்கவே தயங்கியுள்ளனர். பலரும் மனம் விட்டு யதார்த்தத்தை சொல்ல தயங்கிய நிலையில் அவர்களின் தர்ம சங்கடத்தை புரிந்து கொண்ட ஸ்டாலின் புகார் பெட்டி ஒன்றை வைக்க சொல்லி அதில் ஒவ்வொரு நிர்வாகியும் கட்சி நலனுக்கான தங்கள் கருத்துக்களை ஒளிவு மறைவு இல்லாமல் தெரிவிக்கலாம் என கூற உடனடியாக நிர்வாகிகள் தங்கள் குறைகளை அதில் எழுதி போட்டுள்ளனர். இப்படியான சூழலில்தான் நிர்வாகிகளுடனான சந்திப்பு நிகழ்ச்சியை செப்டம்பர் 17ஆம் தேதிக்குள் முடித்து மாவட்ட வாரியாக முதல்வர் ஸ்டாலினும் துணை முதல்வர்